ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதுவும் இல்லாமல் தாக்ஷாக்கு இன்றைக்கி பர்த்டேன்றதுனால காலையிலேயே வந்து சாமி கும்பிட்ருவோம். சாமி கும்பிடும்போது ஏதாவது ஸ்வீட் வச்சு சாமி கும்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க யோசித்தேன். எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியும் பர்த்டே அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 செகண்ட் சைலண்ட்டாக இருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வால்நட் போட்டு வறுக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் இப்போதைக்கு வீட்டில் இல்லாததுனால இது இருந்துச்சு. ஸோ அதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து அந்த கீயில் ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்பீடாக வச்சு இது பண்ணிங்கன்னா டக்குன்ட்டு மேலே வந்து கருகிடும். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அப்படியே இதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த பாதாமும் வால்நட்டும் வந்து வறுபட்டதும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். அது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸ்க்கெலாம் பர்த்டே அன்றைக்கி என்ன காலையில் ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி தாங்க கிடைக்கும். ஆமாம், இன்றைக்கி நான் கேசரி தான் செய்கிறேன். ஆனால் ரவா கேசரி இல்லை, சேமியா கேசரி செஞ்சிட்ருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அப்படியே நான் ஒரு பேக்கெட் வந்து சேமியாவை வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி பாதாம் வால்நட்டை வறுத்துக்கிறேன். வறுப்பட்டதும் பார்த்திங்கன்னா அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு சேமியா பேக்கெட்டுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எப்பயும் உப்புமாக்கு எப்படியும் மூடி வைப்போம்ல, அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வேகட்டும். அந்த சேமியா வந்து நல்லா வெந்து வரட்டும். வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வெந்தோடனே நான் வந்து இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்களா அப்பையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு திருப்பியும் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா சேமியா வந்து வெந்து வந்திருக்கும். வெந்து வந்தோடனே ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் போடுற சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். நல்லா தித்திப்பாலாம் இருக்காது. நல்லா நீங்கள் தித்திப்பாக சாப்பிட்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1.5 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 1 கிளாஸ் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்க்கக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் பரட்டிகிட்டே இருக்கணும். பரட்டும் போதே பார்த்திங்கன்னா கீ வந்து வெளியில் வர மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பரட்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். சிம்பிளான 90s கிட்ஸ் பர்த்டே கேக் தாங்க கேசரி. யாரெல்லாம் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து யாருக்குமே அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. பர்த்டே அன்றைக்கி காலையில் ஏஞ்சோடனே கேசரிலாம் கிடைக்குமான்னு தெரியல. பட் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து டீஃபால்ட்டுங்க. என் பர்த்டேக்கும் என் தம்பி பர்த்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கேசரி செஞ்சுருவாங்க. முந்திரி திராட்சை போட்டு செய்வாங்களோ இல்லையோ, வேர்க்கடலையை வறுத்து போட்டு செஞ்சுருவாங்கங்க. அது வந்து சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேனாலே கேக் இல்லைன்னா சோகமாயிடுறாங்க பசங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்றே நான் வந்து பாப்பாவோட பர்த்டே கிஃப்ட் வீடியோ, அப்புறமேட்டு அவளோட சின்ன கேக் கட்டிங் வீடியோ, ஜஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் கேக் ஒன்று வாங்கி கட் பண்ணிக்கிட்டோம் வீட்டில். அந்த வீடியோலாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள். அவளும் பார்த்தா ஹாப்பி ஆவா. நான் எவ்வளோ நேரம் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன்னு பாருங்கள். நல்லா சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி வந்துருச்சு. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டும் போது சர்க்கரை இதெல்லாம் போயிட்டு நெய் வந்து நம்ம ஊற்றிருக்கோம்ல, அது வந்து தெரியும். பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நெய் வந்து சர்க்கரைலாம் இதுவாகிட்டு நெய் வந்து நல்லா மேலே தெரியுதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சேமியா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். சொன்ன மாதிரியே நான் கேசரியை வந்து சாமிக்கு படைச்சி காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் ஃப்ரைடே. ஏன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டேவும் கூட. சாமி கும்பிடும்போதே பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, என் பசங்களுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்குன்றதுனால அவங்க 11:30க்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக நான் விளக்கு ஏற்றுறேன், அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சர்ப்ரைஸ் வீடியோவை பார்த்தாலே தெரியும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.